இந்த வீடியோ ஜூன் 4ஆம் தேதி நைட்டு 10 மணிக்கு எடுத்த வீடியோ. என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க படத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 50 வந்து பார்க்கிங் ஃபீஸ் வாங்குறாங்க. பைக்குக்கு எல்லாத்துக்கும் ஒரு ரூ. 50 வாங்குறாங்க. காருக்கும் அதோட எக்ஸ்ட்ரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாங்க வந்து பெத்தி மூவி பார்க்க தான் போயிருந்தோம். எங்கன்னா நாவலூர்ல ஏஜிஎஸ் விவேர மாலுக்கு தான் போயிருந்தோம். அங்க தான் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்க்கலான்னு போனோம். ஆனா பார்க்கிங் ஃபீஸ் வந்து ரூ. 50 வாங்குறாங்க. மூவிக்கு போறவங்களுக்கு ஃப்ரீயாவே குடுக்கலாம். ஏன் இவங்க சார்ஜ் பண்ணாங்கன்னு தெரியல. நாங்களும் இப்போ உள்ள என்டர் ஆயிட்டோம். உள்ள பார்த்தீங்கன்னா, மால் வந்து ஒரு 10:30னால எல்லாம் கடை க்ளோஸ் பண்ணிட்டு லைட்டிங் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸலேட்டர் ஏறி நாங்களும் 5வது ஃப்ளோர் போனோம். எங்களும் கொஞ்சம் டைம் இருக்கு. அதனால தான் இதில போறோம். இப்போ வந்து மேலே போய் தான் டிக்கெட் வாங்கணும். நாங்க ஃபோன்ல பார்த்துட்டு தான் வந்தோம். காலியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் டிக்கெட்டும் எடுத்தாச்சு. ஸோ இந்த தியேட்டர்ல வந்து 10:50 ஷோ இருந்தது. நைட்டு தான் எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால நாங்களும் வந்து நைட் வந்துட்டோம். இந்த தியேட்டர் சூப்பரா இருக்கும் சொல்றதுக்கு. பெரிய தியேட்டர். சீட்டிங்கு நல்லா இருக்கும். எனக்கு மெரினா மாலோட இந்த ஏஜிஎஸ் தியேட்டர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் எப்போ வந்தாலுமே நான் ஏஜிஎஸ் தான் வருவேன். உள்ள அது குடிக்கிறதுக்கு தண்ணியும் வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 10:50 ஷோ தான் நாங்க கொஞ்சம் முன்னாடியே உள்ள வந்து சோஃபாலலாம் உட்காந்துட்டோம். ஃபுல் ஆயிடுச்சு தியேட்டரு. அந்த அளவுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டேனால ஃபுல் ஆயிடுச்சு. ஆந்திரால இன்னும் சம்பவம்லாம் பண்ணுவானுங்க. ஸோ இங்க மட்டும் எந்த செலிப்ரேஷனுமே இல்ல. ஸோ ஒரு போஸ்டர் வைக்கலங்க. எந்தெந்த படத்துக்கே போஸ்டர் வச்சிருந்தாங்க. இங்க ஒரு போஸ்டரும் வைக்கல. அதுக்கப்புறம் நாங்களும் ஹால் உள்ள என்டர் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் படமும் போட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஏன்னு தெரியல, சரியான தூக்கம் வந்துருச்சு. ஸ்டோரி நல்லா இல்லையா, இல்ல எனக்கு தூக்கம் டயர்ட் ஆயிடுச்சுன்னு என்னன்னு தெரியல. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் தூங்காம இருந்தேன். ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்த்துட்டேன். செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிச்சிருக்குங்க கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா சீன்ஸு அந்த ஹீரோவோட பாடி ட்ரான்ஸ்லேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு வாட்டி. நீங்கள் வேணால் உங்கள் ஃபேமிலி கூட போய் பாருங்கள். நீங்களும் இந்த படம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லி போங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.